தந்தை வணங்கி அருள் தந்தை யோகிராஜ் வேதாந்திரி அவர்களை வணங்கி இந்த கலிக்க நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நீங்களும் அதே மாதிரி உங்கள் தாய் தந்தையை வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கி இந்த கலிக்க நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருவரின் சங்கல்பம் ஒன்று சேரும்போது அவர்களுக்குள்ள குறைகள் நீங்கும். வாழ்க்கை புதுசா இதான் முதல் தடவை மருந்து கொண்டு வந்திருக்க மட்டும் கை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் சரி, கை கீழே போட்டுக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லுங்க. சாந்தி, இது கலிக்கம், கல்ல மருந்துட்டு நோய் போக்கும் முறையாகும். இது எதுக்காக நம்ம கல்ல விடுறோம்னா நம்ம கல்ல உடம்புல உள்ள நரம்பு செல்கள் 72 இது இந்த மருந்து எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க பாருங்க. அமைதியா இருங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் தாய் தந்தையை வணங்கி உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கி இந்த கலிக்க நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருவரின் சங்கல்பம் ஒன்று சேரும்போது அவரவர்கள் உள்ள குறைகள் நீங்கும். வாழ்க்கை இது கலிக்கம், கல்ல மருந்துட்டு நோய் போக்கும் முறையாகும். இது எதுக்காக நம்ம கல்ல வரும்னா நம்ம கல்ல உடம்புல உள்ள நரம்பு செல்கள் 72,000 நரம்பு செல்கள் நம்ம கல்ல ஜாயின் ஆகிறது. அதனால இந்த மருந்து கண்ணு மூலியமா வர்றதுனால உடம்பு ஃபுல்லா பரவுகிறது. எனவே நமக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிறுநீர், வெண்படை, அரிப்பு, சோரியாசிஸ், குரல், மந்து இது எல்லாமே குணமடைகிறது. கல்ல உள்ள பிரச்சனைகள் கிட்டப்பவை, துளப்பவை, கனவளர், கொரவளர், தூக்கம், ரெட்டினா, ஒட்டத்தலைவலி, நாள்பட்ட தலைவலி, சரியா தூக்கம் வரல, மட்டும் இல்லாமல் நீங்க மொபைல் டிவி சிஸ்டம் நிறைய பயன்படுத்தும். அதனால வர தலைவலி பிரச்சனைகள், கல்வி மொழி குறை, எவ்வளவு தூசி உள்ளது, இது எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது. மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பீரியட் தவிர பெயின், இரிடியல் பீரியட், இது மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருக்கு. அதற்கடுத்து மருந்து கண்ணுக்குள்ள பண்ணி உள்ள இந்த நீரெல்லாம் வெளியே வரும். அப்படி வெளியே வரப்போ உங்க கல்ல உள்ள அழுக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். கண்ணு நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். அடுத்து இந்த வலிச்ச நீரை வேஸ்ட் பண்ணாம நல்லா கையை வச்சு பரவாயில்ல முகம் ஃபுல்லா ஃபேஷியல் மசாஜ் பண்ணுங்க. பவுடர் புஷ்கமா நல்லா தேய்ச்சி விடுங்க. துணியை கச்சிப்பா பயன்படுத்த வேண்டாம், கையால செய்யுங்க. அப்படி கேட்கறதுக்கு முகத்தில் உள்ள முகப்பெருமை, வளையம், மங்கு இது எல்லாமே கிடையாது. அதனால கண்ணு உள்ள போற மருந்து வெளியே வர மருந்து நிறைய பலன் இருக்கு. மருந்தை வேஸ்ட் பண்ணாம நல்லா கழுத்தை வளைச்சு உட்காந்து மருந்து உள்ள வாங்கிங்க. இந்த மருந்து சிறுவர்ல இருந்து பெரியவங்களை எல்லா பேருமே போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா பசங்களுக்கு நல்ல மெமரி பவர் கிடைக்கிறது, பெரியவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கிறது. அதனால 5 வயது குழந்தையிலிருந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கல்ல ஆபரேஷன் இல்லாட்டி லென்ஸ் எது வச்சிருந்தால் அவங்க மட்டும் 1 வருஷத்துக்குள்ள இருந்தா போட வேண்டாம். யாராவது ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணி ஒரு 6-7 மாசம் ஆகுதுன்னா அந்த கண்ணை மூடிக்கங்க, இன்னொரு கண்ணில் போட்டுக்கலாம். அதே மாதிரி கண்ணு வலி மெட்ராஸ் ஏதாவது சிரமம்லாம் இருந்தால் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதத்துல இருந்து போட்டுக்கலாம். மாதிரி இப்ப இந்த மருந்து போடுறோம். இதுல ஏதாவது உணவு பத்தியங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு சில பத்தியங்கள் என்னன்னா புளி, நான்வெஜ், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா உள்ளவங்களும் இதெல்லாம் குறைச்சிட்டாக்கா இனிமேல் வந்து இந்த மாதிரி தோல் வியாதிகள் வராமலுமா பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி வேற ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றப்ப அதை போடலாமா, போட்டுக்கொள்ளலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. கல்ல ஏதாவது சொட்டு மருந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த பச்சில சாறு போடுறதுக்கு வேற எந்த ஐட்ராப்ஸும் பயன்படுத்த வேண்டாம். நாளையிலிருந்து போட்டுக்கங்க. இந்த கலிக்க நிகழ்ச்சி இங்க ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை பகல் அன்று நடைபெறுகிறது. நாம பயன்படுத்தின மட்டுமில்லாமல் 4 பேருக்கு பயன்படுத்தி இதுல உணவு பத்தியங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு சில பத்தியங்கள் புளி, நான்வெஜ், கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா புளியில வந்து அமிலத்தன்மை நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள பருப்பு உடம்புல உள்ள செல்கள் எல்லாம் அரிச்சு இருக்கனாலதான் நமக்கு இந்த மாதிரி தோல் வியாதிகள் வருது. அதனால அதெல்லாம் குறைச்சாதான் மருந்து உள்ள போய் நல்லா வேலை செய்யும். மருந்துனா இந்த மருந்து மட்டுமல்ல, வேற எந்த மருந்து அளவு தோல் வியாதிக்கு வேற எந்த மெடிசன் பயன்படுத்தினாலும் உணவு பத்தியங்கள் கடைபிடிச்சிருந்தா மருந்து நல்லா வேலை செய்யும். இது அவங்க மட்டும் இல்ல, நல்லா உள்ளவங்களும் எல்லாம் குறைச்சிக்கிட்டா இனிமேல் வந்து இந்த மாதிரி தோல் வியாதிகள் வராம பாதுகாப்பு பண்ணலாம். மருந்து போட்டு முடிச்சோடனே வேப்பிலை ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு உடனே முகத்தை கழுவ வேண்டாம். ஏன்னா எல்லாம் மூலிகை வருது, நம்ம முகத்துல இருக்க நல்லது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல பகல் ஃபுல்லா விட்டுருங்க. ஈவினிங் மேல முகத்தை கழுவிட்டீங்க. இல்ல வெளியே ஒரு கழுவிட்டா கழுவி கொள்ளலாம். வாய்ப்புகள் 50. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்ச நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வாய்ப்பெல்லாம் உங்களெல்லாம் எடுக்கல. சைட்ல வலியெல்லாம் கையை வச்சு முகம்லாம் பவுடர் புஷ்ணமா தேய்ச்சி விடுங்க. துணி போடாதீங்க. ஒரு 10 தடவை கண்ணை திறந்து போடுங்க. கண்ணை ஃப்ரீயா விடுங்க தம்பி, கண்ணை ஃப்ரீயா விடுங்க.
அவருக்கு நல்லா அடிக்கிற மாதிரி கேட்டுக்கலாம் இருங்க. போடுங்க. இதெல்லாம் ஒரு இதுதான், சோசியல் சர்வீஸ் தானே. வாங்க ரவி, வாங்க. எப்படி பயனுள்ளதா இருக்கு அந்த கலெக்ஷன் எடுக்கலாம்? நீ கொஞ்சம் கிட்ட அது பேசுறது. நான் ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். இந்த பொடி எழுத்தெல்லாம் வந்து எனக்கு பெருசா தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலில் கையில் வச்சுருந்தோம்னா அதோட பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, மற்றதெல்லாம் கூட தெரியும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதுவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு உங்களோட அசோசியேஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக்கு தேவையான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் அதோட பெனிஃபிட்டை வந்து ஃப்ரீயாக எல்லா பப்ளிக்கும் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை பார்க்குற பீப்புள் வந்து எங்கே இருந்தாலும் மீன்ஸ் இதை ரீச் பண்ண முடிஞ்சால் ரீச் பண்ணி அதோட பலனை அனுபவிக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒன்று பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்க ஜஸ்ட் லைக் வீடியோவை ஸ்வைப் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை பார்க்குறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்க. நன்றி. விருதுநகர் நாடார் சொசைட்டியிலேருந்து நடத்துகிறாங்க. விருதுநகர் இந்து நாடார் அசோசியேஷன். இன்னும் சொல்லப்போனால் இந்த விருதுநகர் இந்து நாடார் அசோசியேஷன் வந்து பலருக்கு முன்மாதிரியாக இருக்குது. இந்த அசோசியேஷன் வச்சுக்கிட்டு இந்த அசோசியேஷன் வச்சுக்கிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் இருக்கிறத தாண்டி ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், பப்ளிக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே பிஎம் மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, பிரதம மந்திரி மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். இதெல்லாம் அந்த அசோசியேஷனுக்கு வந்து முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி தெரிஞ்சு வந்திருக்கீங்க? எனக்கு நண்பர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. அப்போ தான் இந்த கலிக்கம் அப்படிங்கிற கலிக்கம்னா முதல்ல என்ன அப்படின்றது தெரியல, இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு வார்த்தை. அப்புறம் அதை உட்காந்து படிக்கும் போது ஏஷியனில் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால சரி கண்ணுக்கு கொடுக்கறதுனா கொஞ்சம் பயப்படுவோம். ஸோ நான் ஒரு 6 மாதமாக இதை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒரு இப்போ நான் ஒவ்வொரு மாதமும் வந்து இதை முடிச்சுட்டு இருக்கும்போது அதோட பார்வையோட பலன் வந்து நல்லா இருக்குது, விஷன் வந்து நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ் எடுத்தால் எனக்கு பழைய மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக்சுவலி அது மாதிரி எல்லாருமே அந்த இதை மாதிரி பயனடையணும்னு விரும்புகிறீங்க? கண்டிப்பாக மேடம், எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஜாதி மதத்தை எல்லாரும் வந்து வசதி உள்ளவங்க ஏழை குழந்தைகள் எல்லாருமே இந்த இதில் வந்து கலந்து கொண்டு எல்லாரும் நல்ல முறையில் பயன்பெற்று அதிகாரிகள் முதற்கொண்டு இதில் கலந்து கொண்டு நல்ல ஒரு பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அமையுது. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் உங்களுடைய இது வந்து பல இடங்களில் தொடர்ந்து. இந்த நிகழ்ச்சி எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? இது ஒரு நண்பர் மூலமாக தெரிஞ்சது. இது வந்து விருதுநகர் நாடார் பல பாவனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்தது. ஒன்று இதுக்குன்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் உங்கள் பேரையும் கொடுத்துருக்கீங்களா, நம்பர் கொடுத்தீங்களா, புது நம்பர் அதுலேயும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த குரூப்பில் வந்து அந்த எப்பப்போ அந்த மருந்து முகாம் நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துருக்கீங்க. அதனால் வந்து எல்லாருமே பயனடைஞ்சு அவங்கள பேசலாம். சொல்கிறது சரி.